நம்ம பிள்ளைகளே ஆனாலும் நம்ம ரத்தத்தோட பிரதிநிதியா இருந்தாலும் பிள்ளைங்கள பேரண்ட்ஸ் தங்களோட ஜெராக்ஸ் காப்பியா நினைக்கிறது தவறு. அவங்களும் இண்டிவிஜுவல் அப்படிங்கறத உணரணும். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கும். சாப்பிடுற பொருள்ல இருந்து போடுற ட்ரெஸ்ல, படிக்கிற படிப்புல, போற வேலையில எல்லாத்துலயுமே அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட தேர்வு இருக்கும். அத நாம தான் அங்கீகரிக்கணும். அற்புதமான மனிதர் சண்முகம் சார். அவரோட மகன் செந்தில், அன்பான மருமக சித்ரா, இவங்க 3 பேருமே இதுவரைக்கும் பிரிஞ்சு இருந்ததையே பெரிய தண்டனையா நினைச்சு இனிமே இவங்க ஒரு கூட்டு பறவையா ஒரே குடும்பமா இணையணும்னு உங்க எல்லார் சார்பாவும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பாரதி சொன்ன மாதிரி நம்மள பல பேருக்கு எது வாழ்க்கைன்னே தெரியல. ரொம்ப சுயநலமாக நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கேந்திரமாக மாறிட்டோம். அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இல்லை. இங்கே மனம் விட்டு பேசினதில் எனக்கு பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. எந்த பிரச்சனையானாலும் இன்னொரு கோணம் இருக்கு, அந்த கோணத்துலேயும் பிரச்சனையை அணுகணும்னு இப்போ தான் எனக்கும் புரியுது. பெரும்பாலும் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற சிறு துரும்பு நமக்கு பெருசாக தெரியும். நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரம் காணாமலேயே போயிடும். இது மனுஷ இயல்பாக இருக்கு. என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒரு விஷயத்தை விலகி நின்று பார்க்குறப்ப தான் பிரச்சனையோட முழு பரிமாணமும் நமக்கு தெரியுது. எல்லாமே மாறக்கூடியது தான். ஓடுற நதி மாதிரி, கடல் அலைகள் மாதிரி எல்லாமே மாறக்கூடியது தான். நத்தை தான் வீட்டை தூக்கிட்டு தெரிகிற மாதிரி என் மகன் மட்டுமே உலகம்னு ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். மனசாட்சிக்கு எதிராக எந்த காரியமும் நான் செஞ்சதில்லை. என் மனைவி இறந்த பிறகு இனி எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இல்லை. என் மகனோட வாழ்க்கை தான் என் வாழ்க்கைன்னு. அதனால்தான் ஒரு நெல் முனை அளவும் அந்த நேர்கோட்டை நான் தாண்டவே இல்லை. நான் பெத்த பிள்ளை என்னை விட்டுட்டு வெளிநாடு போறாங்கிற விஷயம் இப்போ எனக்கு புரியுது. அப்போ புரிஞ்சுக்கிற மனநிலையில் நான் இல்லை. வாட் கேன் ஐ சே? ஐ குட் நாட் ஜஸ்ட் டாலரேட். இப்போ நினச்சா வேடிக்கையாக இருக்கு. ஆனால் அப்போ நான் பட்ட வேதனை அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இருட்டில் நிற்கிறவங்க கண்ணுக்கு கயிறு கூட பாம்பா தெரியும். இந்த உலகம் இன்பமயமானதா துன்பமயமானதாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். கிமு கிபிங்கிற மாதிரி இந்த அன்பு இல்லத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு பிறகு அப்படின்னு என் லைஃப் 2ஆ பிரிஞ்சு கிடக்கு. முதல் பாதியில் என் பெற்றோருக்கு ஒரு நல்ல மகனா, என் மனைவிக்கு ஒரு உத்தம கணவனா, என் மகனுக்கு உருப்படியான ஒரு அப்பாவா நல்லா வாழ்ந்திருக்கேன். பார்த்த வேலையில் நியாயமா லஞ்சத்தை வெறுக்கிறவனா நான் வாழ்ந்திருக்கேன். 2ஆவதா ஒரு வாழ்க்கை இந்த ஹோம்ல எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. நான் தனி ஆளா, கண்ணீர் மட்டும் துணையா இங்க வந்தேன். மனவிரக்தியோட வந்துதான் நான் இங்க காலடி வச்சேன். ஆனா அன்பு இல்லைங்கிறது இந்த ஹோமுக்கு பொருத்தமான பேர். செங்கல் சிமெண்ட்டுமே கலந்த கலவைதான் கட்டடம். அதை இல்லமா மாத்தினது அன்புதான். உண்மையான அன்பு எதுன்னு இதோ இந்த இல்லம் எனக்கு கத்து கொடுத்துருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் அன்புதான். இந்த உலகத்துல எல்லாமே சுயநலம்தான். ஒரு தாயின் பாசம் கூட எதிர்பார்ப்புல உருவாகிற பாசம்தான். இப்ப நீ குழந்தை, ஒன்ன நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு வயசாகி நான் மறுபடியும் ஒரு குழந்தை ஆவேன். அப்ப நீ பாத்துக்கணும். இப்படி எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் தான் தாய் பாசத்திலையும் உண்டு. ஏன் எல்லா பாசத்திலையும் உண்டு. ஆனா இதோ இங்க இருக்காரே ஓவியர் ராமு, அவருக்கும் எனக்கு என்ன பந்தம் இருக்கு?
நான் இங்கே வந்த ஒரு வாரத்துக்கு பிறகு எனக்கு கடுமையான காய்ச்சல், இருமல். ஒரு செகண்டு கூட கீழே தலை வச்சு படுத்து என்னால் தூங்க முடியாது. என் கூட இருந்து எனக்கு மருந்து கொடுத்து விடிய விடிய கண் வீழ்ச்சி ஆறுதலாகவும் பேசி என்னை அதட்டியும் சாப்பிட வச்சு அவ்வளவுலாம் செஞ்சாரே. எனக்கும் இவருக்கும் என்ன உறவு? இதோ சமையல் கட்டில் முத்துவோட சேர்ந்து இப்போ உழைச்சிட்டு இருக்காங்களே அந்த ருக்கு பாட்டியம்மா. அந்த அம்மா, சண்முகம் சாப்பிட்டியா? பாய திறந்து சொல்லு. எதுக்கும் கவலைப்படாத. பூமியில் பிறக்கும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போதும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லுவாங்களே. இங்க அவங்க எனக்கு அம்மா தான். அன்னையர் தினத்தன்னைக்கு அவங்க காலில் விழுந்து பிளெஸ்ஸிங்ஸ் கேட்டேன். அவங்க எனக்கு தந்த 5 ரூபா நோட்டை 5 லட்சமா நான் நினைச்சு ஒரு ரத்தனமா பத்திரமா இன்னைக்கும் நான் பாதுகாத்துக்கிட்டு வரேன். இந்த இல்லத்துல சின்ன குழந்தை கவிதா, அம்மு, இவங்க எல்லாருமே என்னோட பேத்திங்க. இந்த பொண்ணு கவிதா தினமும் என்கிட்ட கதை கேட்டுட்டு தான் தூங்க போவா. இவளுக்கு கதை சொல்றதுக்காகத்தான் இங்க இருக்கிற நூலகத்துல பல புத்தகங்களை நான் படித்தேன். படிக்க படிக்க பல விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். கவிதா என்கிட்டேருந்து என்ன கத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அவகிட்டேருந்து நிறைய கத்துக்கிட்டேன். அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதும், சைக்கிள் கற்றுக் கொடுக்கறதும், நீச்சல் கற்றுக் கொடுக்கறதும் என் வேலை. தாத்தான்னு அவ கூப்பிடுற குரல்ல இந்த உலகத்தையே நான் மறக்கிறேன். என் சோகத்தை எல்லாம் நான் மறக்கிறேன். இந்த ஹோம்ல நாங்க எல்லாரும் பறவைகள் மாதிரி சந்தோஷமா இருக்கோம். நாங்க யாரும் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. எந்த பொறுப்பும் எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்குள்ள இல்லை. இங்க உள்ள எல்லாருக்கும் அன்பை கொடுக்க முடியுது, அன்பை திருப்பி பெற முடியுது. இந்த இல்லம் முழுக்க அன்பே ஜீவ ஊற்றா கொடுக்க கொடுக்க அது பெருகிக்கிட்டே இருக்கு. 30 வருஷமா எனக்கு கிடைக்காத நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் இந்த ஹோமுக்கு வந்த 5 வருஷமா எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். உடைஞ்ச இதயத்தோட வந்தேன். இப்ப என் இதயம் மறுபடியும் ஈடு செய்ய முடியாத மகிழ்ச்சியில் இருக்கு. ஒருத்தரோட 7 அடி தூரம் ஒன்னா நடந்தாலே அவருக்கு நாம நண்பராகி விடுவோன்னு வேதம் சொல்லுது. அனாதையா வந்த எனக்கு இந்த 5 வருஷத்துல ஏகப்பட்ட சொந்தங்கள் கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் சொந்தம்தான். இப்ப இந்த சொந்தத்தை விட்டுட்டு வான்னு யாரு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த மரத்தை வேரோட பிடுங்கி வேற இடத்துல வச்சுட்டாங்க. இப்ப அது இங்க எப்படியோ வேர் பிடிச்சி கிளை பரப்பி பூத்து குலுங்கி இந்த தோப்புல கலந்து போயிடுச்சு. மறுபடியும் இந்த மரத்தை முயற்சி பண்ணி பெயர்க்க வேணாம். செடின்னா பிடுங்கி வேற இடத்துல நடலாம். ஆனா இந்த மரத்தை பிடுங்கி எடுக்கணும்னு முயற்சி பண்ணினா இந்த மரமே செத்துடும். அம்மா, இந்த கிழவனை அவன் போக்கிலேயே விட்டுடுங்க. இனிமே அவனுக்கு உலகம் இதுதான். இதை விட்டு இவனால வர முடியாது, முடியவே முடியாதுமா. மறுபடியும் என்ன அனுப்பிடாதீங்க ப்ளீஸ். என்ன அனுப்பிடாதீங்க. தாத்தா, நீங்க எங்கேயும் போக வேணாம் தாத்தா. நீங்க எங்க கூடயே இருங்க தாத்தா. தாத்தா, நீங்க போயிட்டா
என்னால் இங்கே இருக்க முடியாது தாத்தா. கவிதா குட்டி, ப்ளீஸ் செந்தில், எமோஷனல் ஆக வேணாம். அப்பா இங்க சந்தோஷமா தானே இருக்காரு. எங்க இருந்தா என்ன? நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே பாடுபடுறோம். மனசுல எதையும் நினைக்காம உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வந்து அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மெதுவா வெளியில கூட்டிட்டு போயிட்டு திரும்பி கொண்டு வந்து விடுங்க. காலம்தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல முடியும். செந்தில், சித்ரா, நீங்க கிளம்புங்க. நாம மறுபடியும் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி பாரதி. அவசியம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். ஷியோர். நாங்க திருநாவுக்கர் ஐயாவை பார்த்துட்டு கிளம்புறோம். வரோம்ப்பா. வர மாமா. போயிட்டு வா. அருண், எதிர்பார்க்கவே இல்ல. எப்ப வந்தீங்க? எதை பார்த்து ஒரு நெகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தீங்களோ அந்த காட்சியோட ஆரம்பத்திலே நான் வந்துட்டேன். யாரும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு தான் தள்ளி இருந்து நான் அப்சர்வ் பண்ணேன். என்ன உணர்ச்சிகரமான ஒரு போராட்டம். மனுஷன் உணவுல வாழல, உணர்வுல தான் வாழ்றான்னு மனுஷ வாழ்க்கையே நீண்ட நெடிய ஒரு ரயில் பயணம் தான்னு அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க, நண்பர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க ஸ்டேஷன் வரும்போது இறங்கி போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா பழகி பெரியறது ஒரு பெரிய துயரம். எஸ். இப்போ நான் ஒரு உண்மையை சொல்லணும் பாரதி. நான் கூட ஆரம்பத்தில் பாரதி ஏன் இந்த ஹோமில் இவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்கன்னு, இவ்வளோ தூரம் இன்வால்மெண்ட் தேவையான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கு இப்போ எனக்கு விட கிடைச்சாச்சு. பாரதி, இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு எங்கேயோ படிச்சது தான் ஞாபகம் வருது. மனிதனே ரொம்ப பழமையான உலோகம்தான், காலம்தான் அவனை புதிதா வார்க்கிறது. வாழ்க்கையின் அந்த நிர்பந்தத்திற்கு முடிந்தவர்கள் வளைகிறார்கள், வளைய முடியாதவர்கள் உடைந்து நொறுங்குகிறார்கள் அப்படின்னு படிச்சிருக்கேன். பாரதி, நீங்க ஒரு புது உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்திருக்கீங்க. இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டு மீ. அருண், நாம திருநாவுக்கரசு ஐயாவை பார்க்கலாமா? why not? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எதிர்பாராதது நடக்கிறது தானே சார் லைஃப். எவ்வளவு மனக்கோட்டைகளோடு இங்க வந்தோம். அப்பா அப்பான்னு இவர் மனசுக்குள்ள ஏங்குனது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. வெளிநாட்டுல மாமாவை எங்க கூட வச்சுக்க முடியாத சூழ்நிலை. இங்கேயாவது அவர் கூட ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சோம். நாம நினைக்கிறபடியெல்லாம் லைஃப் இருக்குன்னு எதிர்பார்க்கறதே தப்பு சார். வாழ்க்கை தனக்குன்னு ஒரு திரைக்கதை வச்சிட்டு இருக்கு. அது யாராலையும் யூகிக்க முடியாத திருப்பங்களை கொண்டதா இருக்கு. கரெக்ட். பாய்மர கப்பல்ல கடல்ல பயணிக்கிறது போலதான் நம்மளோட லைஃப் இருக்கு. அந்த காத்து வீசுற திசையில நாமளும் பயணம் செய்ய வேண்டியதுதான். இதுல ஆப்ஷன் கிடையாதுங்கிறப்போ நடக்கிறத பத்தி ஒரி பண்ணாம டிராவல் பண்ண வேண்டியதுதான். அடிக்கடி இங்க வாங்க, உங்க அப்பாவோட மனசு மாறும். அது வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு நிமிஷம். சார், blank check. Please accept this. You decide the amount. நீங்கள் எங்கள் அப்பாவை சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்காக நான் இந்த பணத்தை கொடுக்கல. ஏன்னா
நீங்கள் செய்கிற சேவைக்கு இது ஒரு பொருட்டே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வாங்கிக்கோங்க சார், எங்கள் மனசு திருப்திக்காக தான். முதல்ல நீங்கள் 2 பேரும் உட்காருங்க. உட்காருங்க. இங்கே தங்குறவங்க கிட்ட பணம் வாங்கக்கூடாதுங்கிறது எங்களோட பாலிசி. அப்பா கொடுத்தா என்ன, மகன் கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒன்று தான். ஏழைங்க இலவசமாக படிக்க ஒரு ஸ்கூல் துவங்குற ஐடியா இருக்குது. அப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம், நீங்கள் அப்போ செய்யுங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். ஆமாம் சார், இவ்வளோ தூரம் சேவை நோக்கத்தோடு நீங்கள் செயல்படுறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்களை பிளஸ் பண்ணுங்க சார். எதுக்குமா இதெல்லாம்? பிளஸ் பண்ணுங்க சார். நல்லா இருங்க, நல்லா இருங்க. Mr. Manoj, this is Arun, leading advocate. Yes, Arun, nice to meet you. Yeah, nice to meet you. And this is my wife, Bona. Oh. Backbone of Anbu Illam. Oh. ஹைகோர்ட் இலவச சட்ட உதவி மையத்திலையும் அருண் இருக்காரு. நம்ம கலா விஷயமா தான் சார் எனக்கு அறிமுகம். வெரி சின்சியர் அண்ட் டெடிகேட்டட் பர்சன். Thank you. அருண் சரியான நபரா தான் இருக்கணும். அதனால தானே நீங்க கலா விஷயத்த அவர்கிட்ட விட்டுருக்கீங்க. உன் நண்பர் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்லிடுவேன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அப்பா லேண்ட் விஷயமா ஒரு லாயர் கிட்ட பேசணும்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக தான் மிஸ்டர் அருண் வந்திருக்காரு. எனக்கு முகத்துக்கு நேரா யாரையும் புகழ்ந்து பேசுறது பிடிக்காது. பட் நான் இன்னைக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இப்போ வரப்போ ஒரு பெரியவர் சண்முகன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த அன்பு இல்லத்தை விட்டு போக மாட்டேன்னு சொன்னது என்னை ரொம்பவே பாதிச்சுது. அந்த சண்முகம் சார் தான் மகனோட வீட்டுக்கு போனால் நிச்சயமாக ஏசி ரூம், காஸ்ட்லி ஃபுட், டிரான்ஸ்போர்ட் காருன்னு எல்லா வசதியும் மகன் வீட்டில் கிடைக்கும். ஆனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ஹோம் தான் எல்லாமேன்னு சொல்கிற அளவில் ஒரு சேரிட்டி ஹோம் நடத்துறது சம்திங் ரியலி கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். மிஸ் பாரதி எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய அசெட். எவ்வளோ சிக்கலான பிரச்சனைகள் சொன்னாலும் சிரிச்ச முகத்தோட அதை சால்வ் பண்ண மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுக்குற ஒரு கடும் உழைப்பாளி. இந்த ஹோமை நாங்கள் நிர்வாகம் பார்த்தாலும் பாரதி மாதிரி நல்லவங்க தர சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸ் தான் எங்க நிஜமான பலம். இப்போ மிஸ்டர் அருணும் எங்க ஜோதியில கலந்துப்பாருன்னு நாங்கள் நம்புறோம். The pleasure is mine. மனோஜ், அப்பாவை பார்க்க போலாமா? வாங்க வாங்க வாங்க. மிஸ்டர் பாலா, சொல்லுங்கம்மா. அப்பா ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க. நானே எடுத்துட்டு வரேம்மா. தேங்க்யூ.